பட்டிமன்றமானது உடனடியாக ஆரம்பமாகிறது. ஒரு பக்தி பாடலோடு பக்தி பாடலை வழங்குவதற்காக அன்பு தம்பி லட்சுமி நாராயணன் வருகிறார்கள். உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எல்லாரும் உற்சாகமா கைதட்டுங்க. கோடி மலைகளிலே கொடுக்குமலை எந்த மலை, கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தார் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் மேலையா, மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் மேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் தந்தையா, மருதமலை மாமணியே முருகையா, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, இருந்தாலும் கோமகனை மறவே, நாடியன் வினை தீர நான் வருவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன், அஞ்சுதல் நிலை மாறி மாறுதல் உருவாக, அஞ்சுதல் நிலை மாறி மாறுதல் உருவாக, எழு பிறப்பிலும் உன்னை எட்டுவே, அஞ்சுதல் நிலை மாறி மாறுதல் உருவாக, எழு பிறப்பிலும் உன்னை எட்டுவே, மருதமலை மாமணியே முருகையா, சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே, பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே, சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே, பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே, பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம், எனது மனம் முருகுது முருகா, அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது, பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது, வருவாய் புகழே
முருகரே வேலோட கிளம்பி ஆவாரகுளத்துக்கு வந்துட்டாரு. பாட்டை கேட்டு ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் லட்சுமி நாராயணன் தம்பிக்கு. அழகான ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. மற்ற மொழிகளை போல் இல்லை நம் தமிழ் மொழி. ஏன் மற்ற மொழிகளை போல் இல்லை நம் தமிழ் மொழி? நம்ம உணர்வுகளோடு கலந்ததுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. வலிக்கையில் அ ஆ, சிரிக்கையில் இ ஈ, காரத்தில் உ ஊ, கோபத்தில் ஏ ஏ, மகிழ்ச்சியில் ஐ, ஆச்சரியத்தில் ஓ ஓ, வக்கணையில் ஔ, விக்கலில் அ என்று நம் உணர்வுகளோடு கலந்துட்ட நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பெருமை மிகுந்த ஒரு அருமையான ஒரு ஊருன்னே சொல்லலாம். திருநெல்வேலி மாவட்டம். நான் பிறந்த ஊருங்க திருநெல்வேலி. நான் பிறந்தது தான் திருநெல்வேலி. வாக்கப்பட்ட ஊர் தான் கோவில்பட்டி. கோவில்பட்டி அன்னபாரதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த திருநெல்வேலி சீமைக்குன்னே ஒரு பெருமை இருக்கு. தாகத்துக்கு தாமிரபரணி, தென்றலுக்கு தென்காசி, அருவிக்கு குற்றாலம், அழகுக்கு இளஞ்சி, புலிக்கு முண்டந்துறை, ஜெயிலுக்கு பாளையங்கோட்டைன்னு திருநெல்வேலி சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டம் வந்துருச்சா? இந்த கொஞ்ச தூரம் நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா அழகான கன்னியாகுமரி. இந்த வள்ளியூரை தாண்டி இந்த சைடு வந்தாலே அப்படி குழு 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 காத்துக்கு இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஊர் தான் நம்ம ஆவாரைக்குளம்னு சொல்லலாம். சில்லுன்னு காத்து. இதெல்லாம் கிடைக்குமா? கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம மேடையே பார்த்துக்கோங்க. கோவிலுக்குள்ளேயே ஒரு அருமையானது ஒரு மேடை. நம்ம அம்பாளை பக்கத்திலேயே நீங்க இருக்க தரிசனம் பண்ணிருக்கிட்டே நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதற்காகவே ஓ போட்டிருக்கலாம். நீங்களாம் என்ன ஓ தனியா வருது வந்தாலும் அது ஒரு நல்ல ஓவாக தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் அசையாப்பட்டணம் பெருமைக்குரிய ஆவாரைக்குளம் இந்து நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களுக்கும் ஆண் தங்கங்களுக்கும் எங்க ஆண் தங்கத்துக்கும் பெண்கள் தான் கைத்தல கொடுக்குறாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கும் பெண்கள் தான் கைத்தல கொடுக்குறாங்க. இருக்கிறீங்களா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 5 பேர் இருந்தாலும் சும்மா ஆணித்தரமா இருக்கிறாங்க. அத்துணை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக நான் போன முறை வந்திருந்தாலும் இந்த முறை ரொம்ப அன்போட நம்ம ஆவாரைகுளம் சிங்கப்பூர் வாழ் மக்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா வெளிநாட்டில் வாழ்வதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாடுகள் நான் வெளிநாடுகள் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அந்த வெளிநாடுகள் போகும்போது அங்கே உள்ள தமிழர்களை நாங்கள் பார்க்கும்போது சொல்லுவோம், கடல் கடந்து போனாலும் தாய்ப்பாலை போல தமிழை மறக்காமல் இருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம்னு சொல்லுவோம். இன்னைக்கு கடல் கடந்து நம்ம சிங்கப்பூர்ல இருந்தாலும் நம்மளுடைய தமிழை மறக்காமல் இருக்கக்கூடிய ஆவாரைக்குளம் சிங்கப்பூர் வாழ் ரசிகர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக பெரிய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஆண்கள்லாம் சால்வை மேடைக்கு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ பேமெண்ட்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு, அன்பளிப்புலாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வைப்போம். டக்குன்னு அன்பளிப்பு வரும் பாரு. நீலவெளி நீ தான் அந்த ஓரமா இருக்கா, உனக்கு தான் வந்தவொடனே 500 ரூபா வரும். அதனால பெண்கள்லாம் அன்பளிப்பு கொடுக்க யோசிச்சிங்கன்னா கையில் கிடக்கிற காதில் கிடக்கிற நகையை கழட்டி கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிடுவோம். அந்த அக்கா பார்க்குது, ஆத்தாடி இவன் வாங்காமல் போக மாட்டா போலையே. அந்த பிள்ளை நானாவது நகை, அந்த பிள்ளை ஜிபேலாம் கூட இருக்குதுக்கா, அதையும் சொல்லுங்கக்கா அப்படிங்குது. ஏன்னா பேராவூர்லேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, போகும்போதுக்கு பஸ் ஃபேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். நாங்கள்லாம் பிளானிங் பேச்சாளர்கள். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. சிறப்பாக நிகழ்ச்சி உபயதாரர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்லப்பாண்டி சாருக்கு ஒரு பெரிய மனமார்ந்த கைத்தட்டல் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அவருடைய வயதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இளமைக்கு ஏற்ற மாதிரி பயங்கர ஒரு சுறுசுறுப்பு நான் ஐயா கிட்ட பார்த்தேன். உண்மையிலே தேனியை போல ஒரு சுறுசுறுப்பாக, எறும்பை போல விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய செல்லப்பாண்டி ஐயாவுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல என்னை அறிமுகப்படுத்தினார்ல துரைக்கண்ணன் சார், என் வீடியோவை ஒரு வீடியோ தவறாம எல்லாத்தையும் பார்த்துருக்காரு போல. நானே என் ஸ்பீச்சை பார்க்காட்டாலும் அந்த மனுஷன் பார்த்துருக்கிறார் அப்படின்னா துரைக்கண்ணன் சாருக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய கணேசன் ஐயா,
மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார், பெருமைக்குரிய விஸ்வநாதபுரம் தங்கராஜ் ஐயா மற்றும் மணிகண்ட சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், பெருமைக்குரிய திரு எஸ் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், திரு எஸ் வரதன் ஐயா அவர்களுக்கும், திரு சி விஜயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரு கே பாலசிவா ஐயா அவர்களுக்கும், திரு ஜி தங்க அருண் அவர்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகமான மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு, பட்டிமன்ற தலைப்பு. நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? அந்த ஊர்ல ஆண்களே இல்லையான்னு ஏன் கேட்டேன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயோ இருந்து வருது ஒரு குரல் கேட்கிறது, எங்கிருந்து தான் தெரியவில்லை. அந்த கேங்கு தான்ப்பா 100 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆக்டிவா இருக்குது. ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா இல்லைனா திருமணத்திற்கு பின்பா, அவ்வளவுதான் பட்டிமன்ற தலைப்பே. ஏன்னா பெண்கள் கூட்டம் சும்மா வேற லெவல் பவரா இருக்கிறாங்க. ஆவாரை குளத்துல கோல்டுனா தங்கம், ஆவாரை குளம் பெண்கள்னாலே சிங்கம்ங்க. ஆண்களுக்கு ஒரு பஞ்சு சொல்லலாம், சொத்துக்கு ஒரு பஞ்சு பரவாயில்ல, சொத்துன்னு ஒண்ணு போட்டு விடும். 5 5 10 5 5 10 ஆவாரை குளம் ஆண்கள் தான் கெத்து. பரவாயில்ல, அங்கிருந்து ஒரு ஏ, அது அப்புறம் ஒரே ஒரு ஓ வந்துச்சு, இப்போ ஹே வருது. அழகா, உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. முதல்ல திருமணம்னா என்ன? தூக்கு மேடையா? என்னடா நீ என்ன வயது பிள்ளை இப்படி சொல்லலாமா? சரி, ஒரு இளைஞர்கள் திருமணம் கேட்ட தூக்கு மேடைன்ட்டான், ஒத்த வார்த்தை. பார்த்தியா அவன் எவ்வளோ ரொம்பல போட்டிருப்பான், எத்தனை லவ் மெசேஜ் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணானோ அவன் அவ்வளவு இதில். அப்போ இளைஞர்களுக்காகவே நான் ஒரு பஞ்சு சொல்கிறேன். அம்மாவின் கை அன்பை காட்டும், அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனோட கை ஃபிகரை காட்டும், ஆனால் அந்த ஃபிகரோட கை டாட்டா தான் காட்டும். வச்சு பொழைச்சிக்கோடா அப்படின்னு பசங்க தெளிவா இருக்கிறான். ஆனா நீங்க சொல்றீங்களே, இப்ப பெண்கள் கிட்ட கேட்கிற திருமணம்னா என்னங்க தெரியல. ஐயா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவங்க திருமணம்னா? ஐயா பாக்குறாரு, அதை ஏமா அந்த நேரத்துல ஞாபகப்படுத்திக்கிட்டு, அவனாவது டீசெண்டா சொல்லிட்டான், நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோமா. ஆனா திருமணம்னா என்ன தெரியுமா? ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால இணைஞ்சாதாங்க அது திருமணம். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஒரு ஆணுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா? குலம் கேட்டு குடும்பம் அறிந்து ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்த்து நல்லதொரு நாள் பார்த்து உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து 10 நாள் முன்வந்து பங்காளிகள் பந்தலிட்டு 3 நாள் முன்வந்து முகூர்த்த காலிட்டு 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணைந்து ஒரு மனமாவதுதான் திருமணம். அப்படிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா? ஒரு பையன் உன்ன மாதிரி ஒரு பையன் தான்ப்பா, அப்படி சொல்லு, கல்யாணம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை காட்டுவாங்க, அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்மளை காட்டுன்னு காட்டும், அதுக்கு பிறதாண்டா கல்யாணம்னு இருக்கார். ஒரு கரெக்டா? சூப்பர். இப்போ ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தை பார்க்கும் பொழுது கல்யாணத்துக்கு முன்னா கல்யாணம் ஆகாதவர்களா அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்தா எப்படி பார்ப்பீங்க? கல்யாணம் ஆனவர்கள் அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்தா எப்படி பார்ப்பீங்க? கரெக்ட்னா மட்டும் எல்லாரும் கைத்தல கொடுங்க. கல்யாணம் ஆகாதவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? அந்த கல்யாண மண்டபத்தை அப்படி கிராஸ் பண்ணும்போது நமக்கு எப்போ இந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க. அதுவே கல்யாணம் ஆனவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நமக்கும் இதே மாதிரி தானே அப்போ வச்சு செஞ்சாங்க. முடிஞ்சு போச்சா? அப்படிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா? அதுதான் பேச்சாளர் பெருமக்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்த பேச போறாங்க. ஆனா 2 பெண்கள் பேச போறாங்க, 2 ஆண்கள் பேச போறாங்க. இந்த ஆண்கள் பேசுறதுக்கும் பெண்கள் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா தூங்கிட்டீங்களா? முடிச்சுதான் இருக்கீங்களா? நீங்க காலை நீட்டி உட்கார்ந்துருக்க பார்த்தா தூங்கிட்டீங்க. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, பேச்சாளர்களுக்கு மே மாதம் ஃபுல்லாக டேட்டு பிஸி. அந்த பிள்ளை நான் 10 நிமிஷத்தில் தூங்கிடும் பாருங்க, கொரன்னு கொரட்டை விட்டு. இவரெல்லாம் தூங்கிட்டாரு. ஆனாலும் நாங்கள் பேச வைக்கக்கூடிய பொறுப்பு ஆவாரைக்குளம் மக்களுடைய கைத்தட்டல தான் நாங்கள் இன்னைக்கு பேசவே போகிறோம். சூப்பர்டா. இந்த பெண்கள் பேசுறதுக்கு ஆண்கள் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஐயா உங்களுக்குலாம் பாயிண்ட் நிறைய வரும்யா, கொஞ்சம் உன்னிப்பா கேளுங்க. 2 ஆம்பளைங்க கூடி பேசுனாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். 2 பொம்பளைங்க கூடி பேசுனாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு பெண்கள் கைத்தட்ட மாட்டாங்க, ஏன்னா பெண்கள் கேங்கு தான் அதிகமாகவே இருக்கு. ஆனாலும் நான் இன்னைக்கு ஒரு நடுவர் இல்லை, நான் 2 பக்கமும் பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னா, இருக்கும் வரை ஆஸ்தி. வாழ்க்கைனா என்ன? இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின் அஸ்தி, இடையில யாரு ஒஸ்தி என போட்டுக்கொள்கிறோம் குஸ்தி. இவ்வளவுதாங்க வாழ்க்கை.
இப்ப ஐயா இட்லி ஐயா இந்த அஸ்தியை அடுத்த மேடையில சொல்லி காமிப்பார். மேடம் பேசினாங்க பாருங்க, அஸ்தி பாயிண்ட், ஐயோ அதுலதான் 4 பேர் குஸ்தி போட்டு எங்க ஊர்ல கிடந்தாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆனா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த காலத்துல ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா எவ்வளவு அழகா பாட்டு போட்டாங்க தெரியுமா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை அவ கழுத்துக்கு பொருத்த மடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை அவ கழுத்துக்கு பொருத்த மடி, ஒரு மீனாட்சி பார்த்தாக்கா அவ கண்ணுக்கு வருத்த மடி, சின்னால பட்டியல கண்டாங்கி எடுத்து கையால கட்டி விடவா, என் அத்தை அவ புத்த என் மெத்த அடி ராக்கம்மா முத்தோடு முத்து பெறவா, அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுக்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுக்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எப்போ? அந்த காலத்துல விசில்லாம் பறக்குது பாத்தியா? இது அதுவும் இன்னைக்கு சொல்ல முடியாது விசில் பறக்குதுன்ட்டு இன்னைக்கு மேடை நீலவேணி ஹாப்பி ஆயிருவா, பரவாயில்ல. ஆனா வாழ்க்கைங்கிறது நவரசங்களும் கலந்ததுதாங்க வாழ்க்கை. அதிசயம், ஆச்சரியம், அருவருப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம்னு நவரசங்களும் கலந்துதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சாங்க, ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படிக்கா பெண்ணை வர்ணிக்கிறாங்க தெரியுமா? மேடையில பாடவே முடியாது, இருந்தாலும் 2 வரி பாடுறாங்க. தும்சு கட்ட ஏ தும்சு கட்ட அப்படிங்கிறான். இன்னொருத்த சொல்றான், நீ என்னடா தும்சு கட்ட, இப்ப நான் பாடுறேன் பாருடா ஒரு கட்டை, மஞ்சனத்தி மரத்து கட்ட மைய வச்சு மயக்கு கட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் சேர்ந்து செம கட்ட. ஒருத்தன் தும்சு கட்டன்னா, ஒருத்தன் மஞ்சனத்தி மரத்து கட்டன்னா, இன்னொருத்த சொல்றான், இது என்னடா இப்ப நான் ஒரு கட்டையை தூக்கிட்டு கிட்ட நெருங்கி வாடி கர்லா கட்ட உடம்பு தாரி பட்டா 7 வாடி பஞ்சா மரத்து உடம்பு. நான் தெரியாதனமா தான் கேட்கிறேன், பெண்களை பத்தி தும்சு கட்ட, நாட்டுக்கட்ட, கர்லா கட்ட, மஞ்சனத்தி மரத்து கட்டன்னு பாடுறீங்களே, உங்களை பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தொடப்பு கட்டையால அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஆனாலும் இதுக்கு விசில் அடிச்சு அழகா என்ஜாய் பண்றதே பெண்கள் கூட தான் ஜாலியா என்ஜாய், வா எங்களை பத்தி தான் பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப பெண்கள் என்ன நினைப்பாங்க, ஆண்கள் என்ன நினைப்பாங்க? இப்ப பெண்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி, இந்த எல்லோ கலர் நடுவில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கல பாப்பா, ஒன்னே தாண்டா, உங்களுக்கு எப்படிப்பட்ட முடி இருந்தா அழகா இருக்கும் சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பட்டிமன்றத்தில் நாங்க மட்டும் பேச மாட்டோம், நீங்களும் சேர்ந்து பேசணும். அதுதான் சுருட்டையா இருக்கணுமா? சுருட்டையா இருக்கணும் முடி. வெரி குட். உங்களுக்கு எப்படிங்க இருக்கணும் முடி? நீளமா இருக்கணுமா? நீளமா இருக்கும். இதே கேள்வியை பெண்கள் கிட்ட பூரா போய் இறங்கி கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முடி நீளமா இருக்கணும், எனக்கு கேர்லியா இருக்கணும், எனக்கு அடர்த்தியா இருக்கணும், எனக்கு ஃப்ளஷியா இருக்கணும், எனக்கு ப்ரௌனியா இருக்கணும், அடுக்குவாங்க. ஆனா இதே கேள்வி அங்க உட்கார்ந்துருக்காம்ல ஒரு 5 பேர் அனாதையா, அவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உனக்கு முடி எப்படி இருக்கணும்? மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்லுவான், எனக்கு முடி கொட்டாம இருந்தா போதுங்க. அப்படிப்பட்ட பரிதாபத்துக்குரியவர்கள் தான் ஆண்கள். நான் இந்த இடத்துல கேட்க, அப்பாவி வர்க்கம் ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் அப்பாவி வர்க்கம்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். என்னானாலும் நினைக்கிற சொத்து தான். பெண்கள் தான் அப்பாவி வர்க்கம்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஆஹா, இதுக்காண்டி நான் பேசியே ஆகணுமே. ஆனா அப்பாவி வர்க்கம் யார் தெரியுமா? பெண்களை கோச்சுக்கிடாதீங்க, பெண்களை காட்டிலும் ஆண்கள் தாங்க அப்பாவி வர்க்கம். ஒரு நாளாவது ஆண்கள் சந்தோஷமா இருக்க முடியுமா? திங்கக்கிழமை திட்டு வாங்கி, செவ்வாய்க்கிழமை செருப்படி வாங்கி, புதன்கிழமை பஞ்சராகி, வியாழக்கிழமை வெறுப்பாகி, வெள்ளிக்கிழமை வீணா போகி, சனிக்கிழமைய சமாளிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் நாசமா போற ஒரு வர்க்கம் இருக்குன்னா சத்தியமா என்னுடைய அப்பாவி ஆண் வர்க்கம் மட்டும் தாங்க. எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இந்த சின்ன பையன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். பரவாயில்ல. மனைவி கணவனை கண் கண்ட தெய்வமாக பார்க்கிறாள். இது எந்த காலம்? இது திருமணமான ஆரம்ப காலம் சார். அதுக்கப்புறம் இந்த அண்ணன் லட்சுமிலாம் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான் பாரு, அது ஒரு பாயிண்ட், அதை நம்ம ரிவீல் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு பாயிண்ட கேட்டேன், டேய் பாரதி 7 வயசுல கல்யாணம் பண்ணாரு, காந்தி 13 வயசுல கல்யாணம் பண்ணாரு, நேரு 14 வயசுல கல்யாணம் பண்ணாரு, இதுல இருந்து என்னடா தெரியுது?
அவன் சொன்னான், சீக்கிரமே கல்யாணம் முடிச்சா வரலாற்றில் இடம் பிடிக்கலாம்னு தெரியுதுக்கா அப்படிங்கிறான். அப்போ யோசிச்சு பார்த்தீங்களா இந்த பசங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்களின் வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சியா, திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சியா, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட பேச்சாளர் பெருமக்களை அறிமுகப்படுத்திட்டு என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்யலான்னு இருக்கிறாங்க. ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பு தான் அப்படின்னு பேச வந்தவருடைய யார் அப்படின்னு சொன்னா, நகைச்சுவை சூறாவளி, நகைச்சுவை புயல், நகைச்சுவை இடி தாங்கினே சொல்லலாம். அதிரடி சரவடி பேச்சுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சிவராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. உற்சாகமான ஒரு கைத்தல் கொடுத்து அவங்களை வரவேற்றலாம். சூப்பர். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய யாருன்னு சொன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து பிரயாணம் பண்ணி அன்பு தம்பி வந்திருக்காங்க. சன் டிவி கல்யாண மாலையில நீங்க நிறைய முறை அவங்கள பார்த்திருக்கலாம். பெருமைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்களுடைய தலைமையிலும் பேசி பெருமை பெற்றிருக்கக்கூடிய வளர்ந்து வரும் இளம் தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் வந்திருக்காங்க. ஒரு பெரிய பலத்த கை தள்ளி கொடுத்துடலாம். ஆரம்பத்தில் அந்த மருதமலை பாடலை கேட்கும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க, அவ்வளவு தூரம் அருமையான ஒரு குரல் வளம். அந்த முருகரை பாட்டு எவ்வளவு தூரம் அழகா பாடினார் பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு முன்பு அப்படின்ட்டு பேசினா இல்லைங்க, மகிழ்ச்சி ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு பின்பு தான். ஒரு பெண் மகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல ஒரு ஆணுக்கு நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு பேச வந்தக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா, போகினா தூக்கி போடணும், பொங்கல்னா ஆக்கி போடணும், ஜல்லிக்கட்டுனா அடக்கி போடணும், புருஷன்னா ஆமா போடணுங்க. ஆமா போட்டா வாழ்க்கை ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். அதே நீங்க போடாம இருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க அப்படின்னு பேச வந்தக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே ரோஹிணி பேசினதுக்கு அப்புறம் எல்லா ஆண்களும் நினைப்பீங்க, நல்ல மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா நீங்க நினைப்பீங்க. அந்த அளவு அவங்க பேச்சு ஒன்று சும்மா 10,000 வாலா பட்டாசு மாதிரி இருக்கும். நகைச்சுவையை மிக இலகுவாக கையாளக்கூடிய பாசத்திற்குரிய ஒரு கல்லூரியில் பேராசிரியராகவும் இருக்கிறாங்க. அன்பு சகோதரி சாத்தூரை சேர்ந்த ரோஹிணி வந்திருக்காங்க. ஒரு பெரிய அட்டகாசமான எஸ்கியூஸ் மீ மேடம், எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன திரும்ப ஏதாவது வார்டு கவுன்சிலராவது நின்றுலான்னு ஒரு இதுதான். நின்றுக்கணும், நின்னாலும் ஆட்டங்கன்னு இருக்குங்க, வெயிட் அதிகம் இல்லை. அவங்களுக்கு சார்பாக பேசுறதுக்கு யார் அப்படின்னு சொன்னா, விஜய் டிவி கலக்கப்போது யாரெல்லாம் நீங்கள் தங்கையை பார்த்துருப்பீங்க. கலக்கப்போது யாரில் நிறைய ஆண்கள் மட்டுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது ஒரு பெண்ணாலும் நின்று சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்கப்போது யாரு புகழ் கலைஞர் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் எந்த டிவியை ஆன் பண்ணாலும் நீலவேணி டாக்ஸ் அப்படின்னே இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்ஸ்டால. ஸோ உண்மையிலே அன்பு சகோதரி பேராவூர்னிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தல் கொடுக்கலாம். அருமை அருமை. மேலே எங்களெல்லாம் குரலால் பேசும்போது விரலால் வித்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய பேட் இசைக்கலைஞர் எங்கள் பட்டிமன்றத்தின் ஆஸ்தான ராஜு அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய பலத்த கைதல் கொடுத்துடலாம். என்னுடைய கரம் பிடித்த காதலர் அன்பு கணவர் அவர்கள் செல்வராஜ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்துடலாம். நன்றி. ஆனால் உண்மையிலே நீங்கள்லாம் தப்பிச்சிருவீங்க. ஆனால் பட்டிமன்ற பேச்சாளரோட வீட்டுக்கார நிலைமை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வீட்டில் மட்டும் இல்லை, நீங்கள்லாம் வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த ஜோக்கை கேட்கணும். மனுஷன் அன்பு புருஷன் அவர்களே அதற்குள் உறங்கி விட்டீர்களா அப்படின்னு ஒரு மிதி, அவ்வளோதான். கொரோனா லாக்டவுன்லாம் மனுஷன் என் பேர் பட்டாரு தெரியுமா? உண்மையிலே பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய கணவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதே போல அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மயிலோசை நிறுவனத்தார் அவர் ஐயாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அவருடைய வயதுல இந்த மேடையில வந்து நின்று ஒரு தொழில் உழைப்பு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவருடைய உழைப்புக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். கோவிலுக்குள்ள அந்த நிகழ்ச்சி நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முறைதான் சிற்பம் கோவிலுக்குள் சென்றது, ஒரு முறைதான் சிற்பம் கோவிலுக்குள் சென்றது கடவுளாகிவிட்டது. மனிதன் 1000 முறை கோவிலுக்குள் செல்கிறான், மனிதன் 1000 முறை கோவிலுக்குள் செல்கிறான். மனிதனே நீ மட்டும் ஏன் இன்னும் மனிதனாக கூட இல்லை அப்படின்னு ஒரு கவிஞை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் எனக்கு ஒரு வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வாணி மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா.
நான் இந்த இடத்துல கேட்கிறேன், உலகத்துல நல்லவர்கள் நல்லா இருக்காங்களா, கெட்டவங்க நல்லா இருக்காங்களா? கெட்டவன் சூப்பர், ஒரு பெரிய கைத்தல கொடுத்துடலாம். ஏன்? இந்த நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம்? கெட்டவன் சாகும்போது கஷ்டப்படுறான், கெட்டவன் சாகும் போது கஷ்டப்படுறான், நல்லவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படுறான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப போராடி 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 தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியிருக்கு. மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம், மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை, மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள், ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்டது திருமந்திரம், பொண்டாட்டி சொல்ல புருஷன் கேட்கறது தாங்க வாழ்க்கை அப்படின்னு அவங்க பேசுறாங்க. வாழ்க்கையா? பொண்டாட்டினா முதல்ல என்ன? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, பொண்டாட்டினா என்ன? எனக்கு என்னங்க, காலையில என்ன சாப்பிட்டேனே எனக்கு தெரியல. இதுல வந்து ஆடியன்ஸ் நான் இழக்க மாட்டேன் கண்டிப்பா. ஐயா நீங்க சொல்லுங்க, பொண்டாட்டினா என்ன? அவருக்கு போண்டா டீயை பத்தி தெரியும், பொண்டாட்டியை பத்தி என்கிட்ட வந்து கேட்கறம்மா. நான் கடைக்கு போனோமா ஒரு போண்டா டீயை வாங்கி, பொண்டாட்டினா என்ன? இப்ப பாருங்க பெண்களுடைய கைத்தட்டல் வரும். நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி, நீங்க பெத்த பிள்ளைக்கு பால் ஊட்டி சீராட்டி, உங்க சொல்றதுக்கெல்லாம் ஓ ஓ ஓ ஆமா கொட்டதுனாலதான் பொண்டாட்டிக்கு பேரு பொண்டாட்டி. அருமை. ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இப்ப கரெக்டா அந்த மேடையில பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனே நம்ம செல்லப்பாண்டி சார்ட்ட இருந்து 10,000 ரூபாய் ரெடி கேஷ் வாங்கி தரேன். ஐயா எங்க? ஐயா எங்க போனாரு? ஐயா இருக்கிறாரு. ஆத்தாடி, ஆத்துக்காரில் வந்து நான் சிக்கியிருக்கேனா அப்படின்னு ஐயா நினைக்கிறாரு. யார் ஆத்துக்காரனா என்ன அர்த்தம்? 10,000 ரூபாய் ரெடியா இருக்கு உங்ககிட்ட? தெரியாது. இப்ப சொல்றேங்க இந்த மேடையில ஆவார குளத்துல, ஆத்துக்காருன்னா என்ன அர்த்தம்? புருஷன் கேட்டவனா பொண்டாட்டி நாங்க காப்பிய போட்டு ஆத்து 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 ஆத்துன்னு ஆத்தி கொடுக்கறோம், அதுக்கு பேரு தாங்க ஆத்துக்காரின்னு பேரு. ஆனா இவ்வளவு நீங்க கைத்தட்ட ஆத்துவீங்கன்னு தெரிஞ்சா சத்தியமா அந்த பாயிண்ட நான் கிட்னில இருந்து நான் எடுத்து சொல்லியிருக்க மாட்டேன். அப்ப அவரு கேட்கிறாரு, அப்ப டீ கடைக்கார ஆத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பேரு என்னதுன்னு கேட்கிறாரு. இதான் அறிவான பேச்சாளர்கள் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட கூடாதுங்கிறது. என்னங்க ஆத்துக்காரராங்க அவர் பேரு. ஆனா எப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மேடை இது தெரியுமா? சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனை நாடார், ஆசை தனை நாடார் தான் பெற்ற அன்னையையும் நாடார், நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றார்னு காமராஜர் ஐயாவை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வாழ்த்தினாரு அப்படின்ட்டு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கெல்லாம் சொத்து சொத்து சொத்துன்னு சொத்துக்களை சேர்த்து வைத்த தலைவர்களுக்கு மத்தியில் மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு, பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வைடா, பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஒருபோது ஊனமாக்கி விடாதேன்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அதனாலதான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தை பொற்கால ஆட்சி அப்படின்ட்டு சொல்றோம்னா. பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, தயவு செய்து பெண்களே அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது. பாசத்தை காட்டுவதற்கு மத்தியில் இந்த தேசத்தையும் தேச தலைவர்களையும் சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம்.